ஹாய் லதீஸ், நான் உங்களோட இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஆரம்புக்கு தானே ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஷாட் நேம் வந்துட்டு கேம்ப் காதல். இதை நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆகுது. 2 வீக்ஸ் மேலே பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தென் அது வந்துட்டு ப்ராப்ளம் ஆகி, அதாவது டவுன்லோட் ஆகாமல் பிரச்சனையாக திரும்பி ரெக்கார்ட் பண்ணி அதுவும் ஒரு சொதப்பி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஓகேவா? ஸோ திரும்பி பரவாயில்ல ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் சிஸ்டரி பன் தொடரட்டும், சேனல் வளரட்டும், பிடிஎஸ் வரட்டும், அண்ட் உங்கள் செவிகள் குளிரட்டும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சுல தான் காட்டுறாங்க. ஆரம்பம் அங்கே நின்றுட்டு, இங்க பாரு, நீ இப்போ இந்த இடத்த வந்து கிளம்புனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரூடா பேசிட்டு இருக்காரு. உன்னி சார் 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 நான் லவ் பண்றேன் சார் உங்களை. என்ன லவ் மயிரன்ட்டு வச்சுப்பேன், மொத்தம் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சார் சார் அவங்க லவ் பண்ண சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இங்க பாரு ரியா, ரியா ரைட், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, கண்டுக்கிட்டதில்ல. நீ இத்தனை நாள் இந்த இடத்துல இருந்துன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து சாணம் முன்னாடி நீ லவ் பண்றேன்னா நான் என்ன பண்றது? இங்க இத்தனை பேர் இருக்காங்க, உன் கண்ணுக்கு நான் மட்டும் தான் தெரியுதுண்ணா. இங்க பார், உன்னோட வேலை இங்க ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி நார்மல் பையன் கிடையாது. சும்மா எவன் வந்து கேட்டாலும் நான் லவ் பண்ணேன்னு ஓகேன்றதுக்கு நான் கிம் நம்ஜோன், ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பொண்ணு ரூடா பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் லைக் டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு போகுது. அப்போ நம்ம சுகாவும் ஜின்னும் தான், ஏன்டா அந்த பொண்ணை போய் இப்படி இது சொல்ற, பாவம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே என்னடா சும்மா ஒவ்வொரு இடத்துக்குலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு, நானும் பொறுத்துட்டு தான் இருந்தேன், சும்மா இப்போ வந்து லவ் மயிருன்ட்டு இருந்தா இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாரு. உடனே நம்ம சின்னு, இவெல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சுத்த போறான் பாரு, ஒண்டிக்கிட்டையா இது கல்றை கூட யாரும் நிரூபிக்காம சாவ போறான் பாரு, அவன் யாரும் கொல்லி வைக்க மாட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சுகாதாரி பேசாதடா, நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்னு. நீ என்னடா நம்ம ஃப்ரெண்டு சும்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லிட்டு இருக்காரு. தென் நம்ம அப்படியே ஆஃபீஸ் போவாரு. அப்போ நம்ம ஜின்னும் நம்ம சுகாவும் ஜின்னும் பின்னாடி போகும்போது நம்ம ஜின்னு, டே நீ இவன் கூட பொம்பளை வாசம் பிடிக்காதவங்கிற, நான் என் ஆள் எனக்கு கூப்பிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லிட்டு போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பாருடா. தென் நம்ம ஜின் நம்ம சுகா வந்துட்டு, ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட அப்படி கத்துற அப்படின்றாரு. நான் என்னடா சும்மா லவ் பண்ண மைத்த பிடுங்குறேன்ட்டு இருக்கா அப்படின்றாரு. உன்னே விடுடா அப்படின்றா. உன்னேனா விடு மயிறு, நானும் சும்மா நொசம் நொசம்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. தென் நம்ம சுகா, அப்படி எப்படி தாண்டா உனக்கு பொண்ணு வேணும், எங்க தாண்டா நான் பொண்ணு போய் தேடுறது அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்றாரு. உன்னே எனக்கு நீ போய் பாட்டில் எடுத்துரு அப்பதான் சொல்லுவேன் அப்படின்றாரு. நான் பாட்டில் எப்படிங்க காலையே குடிக்க ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்றாரு. போய் எடுத்துட்டு வாடா மயிறு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் நம்ம சுகாவும் போய் ஒட்கா பாட்டில் ஒன்று எடுத்துருவாரு. தென் நம்ம நம்ம வந்துட்டு லைக் ஒரு ஆல்ரெடி ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் கிட்ட அடிச்சுட்டு பொத்துன்னு லைக் அந்த சேர்ல கிடக்குறாரு. அதாவது லைட்டா சாஞ்சிரு. உடனே நம்ம சுகா, இப்போ சொல்றா உனக்கு இப்படிதான்டா பொண்ணு வேணும் நீங்க. உடனே இவரு, எனக்கு என் கனவு கண்ணி தான் வேணும் அப்படின்னாரு. உடனே சுகா, கனவு கண்ணியா? டே மச்சான், எனக்கு சொல்லாம ஏறி லவ் கிவ் பண்றியா அப்படின்னு. லவ்வா? என் கனவு கண்ணி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா அப்படின்றாரு. உடனே கனவு கண்ணியா, உன் கனவு கண்ணி எப்படி இருப்பான்னு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணு அப்படின்ற மாதிரி சுகா கேக்குறாரு. என் கனவு கண்ணி சும்மா கும்முன்னு, ஐயோ ஃபேஸாது அப்படி இருக்கும்டா, லிப்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படியே லிப்ஸ்டிக்கே போடாம அப்படி செவந்துருக்கும்டா அந்த லிப்ஸ். அப்புறம் கொஞ்சம் மேல மூக்கு, ஐயோ அப்படி பார்த்தோன்னே கச்சு சாப்பிடணும் குல்ஃபி மாதிரி இருக்கும்டா அது. அப்படியே மேல 2 கண்ணு, அது கண்ணே இல்லாம 2 பாட்டில் தின்னு அப்படி இருக்கும் அது. அதாண்ட என் கனவு கண்ணி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. தென் நம்ம சுகாவும், உன் கனவு கண்ணி எப்படி, கேரக்டர் எப்படின்ற மாதிரி கேட்பாரு. என் கனவு கண்ணி நான் பேசுற பேச்சுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு சண்டைலாம் ஒரு தெருவு தள்ளி போயிருவா அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே லைக் அந்த பெட்ல எப்படி அதாவது அந்த சேர்ல எப்படி சாஞ்சு படுத்திருப்பாரா. தென் இந்த சைட்ல அப்படியே காமிச்சோம்னா உங்க சைட்ல தான் நீங்க அப்படியே ஒரு பஸ்ல இருந்து ஒரு பொண்ணுட்டு அப்படி சண்டை போயிட்டு இருக்கீங்க ஹைப்ல. உன்னை ஆமாடி பெண்ண பயிறு சும்மா
மொத்த சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த பொண்ணை கத்திட்டு இருக்கீங்க. உடனே அந்த பொண்ணு நீ என்னடி அங்கிள் வேரி தானே சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குது. தென் நீங்க பலார்னு இந்த பொண்ணு கண்ணத்திலே ஒரு அறை விடுறீங்க. அதான் அந்த மேம் வந்துட்டு இதை பார்த்துட்டு என்ன வாட்ஸ் ப்ராப்ளம் கோயிங் ஆன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே நீங்க நத்திங் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. உடனே அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஐரா தான் உங்களை பிடிச்சு வந்து போயேன் அவெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபாய் தாள்னு சொல்லிட்டு நீ அவள்கிட்ட தான் சண்டை போடுற, அவ கிடக்க லூசு கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஐரா அவங்கள உட்கார வச்சிருப்பா. நீங்களும் அப்படியே ஐரா சொல்லிட்டா சரி, ஐரா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்க தான் உட்கார்ந்து இருக்கும்போது, அதாவது அந்த பொண்ணு திரும்பி உங்கள்ட்ட வந்து நான் என்ன சொன்னா இருக்கும்போது, அதாவது அந்த பொண்ணு திரும்பி உங்கள்ட்ட வந்து நான் என்ன சொன்னாலும் நீ மாற மாட்டேன், ஓகே நீ இருந்துக்கோ உன் லைஃப் பார்த்துட்டு, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுன்ற அக்கறையில் உனக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. உடனே நீங்க இது என் லைஃப், நான் பார்த்துப்பேன், நீ போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப காமா பேஷனேட்டா ஆன்சர் பண்றீங்க. பார்க்க நம்ம ஐராக்கே ஷாக்கு. அவ உங்களை அமைதியா பார்த்துட்டு இருக்கா. அண்ட் அந்த பொண்ணும் இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவ இடத்துல போய் உட்காந்துருப்பா. அண்ட் ஒரு டைம் ஒரு அரௌண்ட் 8 o'clock நீங்க வந்துட்டு அப்படியே ஐராட்ட பேசிட்டே இருக்கும்போது உங்க பஸ் வந்து ஒரு இடத்துல ஒதுங்குது. அந்த இடத்த சுத்தி சரௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்படியே ஒவ்வொருத்தரா இறங்குறீங்க உங்க பஸ்ல இருந்து. அப்போ இன்சார்ஜ் மேம் தான் வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, வேற காலேஜ் வந்திருக்கோம், ஐ மீன் வேற இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம காலேஜ் மானத்தை காப்பாத்துங்கடி அப்படின்ற மாதிரி உங்க மேம் சொல்றாங்க. நீங்களும் அப்படியே எல்லாரும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸா கத்துறீங்க. அதெல்லாம் இல்ல, படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூலு, படிச்சது கேர்ள்ஸ் காலேஜ், சும்மாவா பசங்கனா அப்படின்ற மாதிரி நம்ம ஐராதான் போன உடனே இப்படி வெறித்தரமா சைட் அடிச்சுட்டு இருக்காங்க இருக்கு பசங்க எல்லாம். நீங்க போயிட்டு மச்சான் அப்படி எனக்கு ஒரு பையனை அப்படியே பார்த்து தருது அப்படின்னு கேக்குறீங்க. உன்னி மானம் கெட்ட மண்ணாரி, நீ நம்ம வயசு பசங்களை பார்த்தா சரி, நீ என்னடி 7 வயசு 8 வயசு பெரிய பையன் பார்த்தா நான் எங்கடி போய் புடுங்குறது உனக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஐராவில் ஒரே வார்த்தையை கேட்டு விட்டா. நீங்களும் அப்படி அமைதியா அதெல்லாம் அப்படிதான்டி அப்படின்னு, நீ எப்படி அப்படிதான் பா அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது இங்க பாரு, எனக்கு எப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க போறேன், நீ பார்த்துட்டு வயிறு சாவ போற அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி சரி போ அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே அதுக்கப்புறம் திரும்பி உங்கள்ட்ட வந்து உனக்கு எப்படி தாண்டி பையன் வேணும் அப்படின்னு, அதெல்லாம் நீ சொல்றேன். உங்க சைட்ல வராங்க, நீங்க அப்படியே பார்த்துட்டு அதுல மிடில் இருக்க ஒரு பர்சனை பார்த்துட்டு, இந்த பர்சன் கண்டிப்பா ஒரு 7 வயசு 8 வயசு பெரிய பையனாதான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படி காட்டுறீங்க அவன் தான் அப்படின்ற மாதிரி. அந்த பர்சன் அப்படியே உங்களதான் 3 பேரும் உங்களை தான் ஃபோர்ஸ் பண்ணி லைக் அந்த சைடு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் பாடியை பார்த்தே நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸை பாக்குறீங்க. லைக் உங்களை பார்த்து உங்க எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வர்றாரு அந்த குட்டி டிம்பிள். பாப்பா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி இருக்குதுடா. நீங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னே உங்களுக்கு மேல ஐராவும் வா அப்படின்ற, நீங்க ஐராவை பார்த்து ஒரு மாதிரிதான். ஒன்னே என்னடி மறையிற, உடனே நீங்க வந்துட்டு மச்சான், அதாவது என் ஆளு உனக்கு அண்ணன் ஓகே அப்படின்றீங்க. ஒன்னே என்னது ஆளா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஒன்னே அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு. ஒன்னே என்னடி எக்ஸாம்பிளுக்கு தான் நீ சொன்ன அப்படின்னு. எக்ஸாம்பிளோ என்ன எக்ஸாம்பிளோ, இவன் தான் இனிமே ஃபிக்ஸ்டு அப்படின்றீங்க. நம்ம ஐரா பார்த்துட்டு இதுதான் கண்டதும் காதல்மாங்களோ அப்படின்ற மாதிரி அவ உட்கார்ந்துருக்கா. நீங்க அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. உடனே ஃபிக்ஸ்ட் அப்படின்னு திரும்பி சொல்றீங்க. ஐராக்கு சிரிப்பு வந்துருது. தென் எல்லாரும் ரொம்ப சீரியஸா வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க ஐராவும் நீங்களும் சிரிச்சிருவீங்க. தென் நம்ம ஆரம் தான் ஐராவை பாக்குறாரு. ஐராவை பார்த்து ஒரு முறைதான். ஆக்சுவலி ஐரா அவரை பார்த்திருப்பாரு. ஐ மீன் ஐரா அவரை பார்த்தோன்னே அமைதியா இருப்பேன். நீங்க தான் திராட்டாட்டம் சிரிப்பீங்க. அப்போ கரெக்டா உங்களையும் பார்த்து மறக்காரு. நீங்க அப்படியே அப்படியே ஐராவை பாக்குறீங்க. அட கிறுக்கி என்ன மாட்டி விட்டியேடி அப்படின்ற மாதிரி நம்ம ஐரா அப்படியே சிரிச்சிருவா லைட்டா. அண்ட் அப்படிதான் அவரு இது திருந்தாத தின்மம் போல அப்படின்ற மாதிரி போயிருவாரு. அப்படின்ற மாதிரி அவருமே விட்டுருப்பாரு. நீங்க அப்படியே ஐராவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஆளுக்கு ரூம் அலாட் பண்ணியாச்சு. ரூம்க்கு போயிட்டீங்க. போயிட்டு மச்சான் அவர் அழகா இருந்தார்ல, டிம்பிள் தாண்டா அவருக்கு அழகு, ஐயோ அந்த டிம்பிள்ல நான் விழுந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தென் நம்ம ஐராவும் ஐயையோ என்னனாலும் பண்ணலாம் போல, கொலை பண்ணலாம் திருட்டு பண்ணலாம், காதல் மட்டும் பண்ணக்கூடாது போலடா, இப்படி புலம்புற அப்படின்ற மாதிரி நம்ம ஐரா சொல்றா. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்கடா. ஓகேவா? அப்போ அதாவது இந்த உங்களுக்கு கேம்ப்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வார்டன் உண்டு இல்ல. சோ அந்த வார்டன்ட்ட போய் நீங்க வந்து நம்ம ஆரம்போட நம்பர் கேக்குறீங்க. உடனே அவங்க வந்துட்டு அதெல்லாம் தர முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். நீங்க வந்துட்டு ஐராட்ட தரமாட்டேன்ட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க.
இந்த மயிரா, எதுக்கு நான் இருக்கேன், நான் போய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மயிரா சொல்லிட்டு போயிருப்பா. உங்களுக்கு தாண்டா அது ஃபர்ஸ்ட் கேம்ப். நம்ம ஐரா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இப்படி கேம்ப் வருவா. சோ வந்து அங்க இருக்க நிறைய பேர் வந்து ஐராக்கு தெரியும், ஐராக்கும் நிறைய பேர் அங்க தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஐரா எப்படி எப்படியோ வந்து யார் யாரையோ கேட்டு நம்பர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. நீங்க அப்படியே கால் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த நம்பர் கால் பண்ணி ஒரு 5 ரிங்ஸ்ல போன் அட்டன் ஆயி, ஹலோ யாரு அப்படின்றாங்க. உடனே நீங்க ஹலோ அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பீங்க. உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ஹார்ட்ல லேப்டாப் அடிக்கும். நீங்க வச்சிருக்க போன்லயே அவங்க ஹார்ட் பீட் கேக்குற அளவுக்கு இவர் ஒன்னே வாட் அ வியர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க அவர் இதை பத்தி பேசுறதுக்குள்ள நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி திஸ் கைண்ட் ஆஃப் சீன்ஸ் ஹி ஜஸ்ட் வாஸ் இன் ஹிஸ் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருல. அவரோட கனவு கண்ணி, அந்த கனவு கண்ணி கூட இப்படி ஒரு மொமெண்ட் வந்து ஒரு கனவுல அவர் யோசிச்சிருக்காரு. தட்ஸ் வை அவர் திரும்பி உங்களுக்கு கால் பண்றாரு. நீங்க வந்துட்டு கால் அட்டன் பண்ணாமையும் இருக்க முடியல, அட்டன் பண்ணவும் முடியல அப்படின்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஃபைனலி நம்ம ஐரா அட்டன் பண்ணி விட்டுறோம். நீங்க ஐராவை பார்த்து முறைச்சிட்டு நீங்க போன் எடுத்து ஹலோ அப்படின்றீங்க. உடனே இவருக்கு திரும்பியும் இப்போ உங்க ஹார்ட் பீட் சவுண்ட் அவருக்கு திரும்பியும் கேக்குது. உடனே வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்றாரு. நீங்க உடனே இப்படி திருன்னு முடிச்சுட்டு வயன் அப்படின்றீங்க. வயன் அப்படி சொல்லிட்டு தென் நீங்க அவர் சொல்றதுக்குள்ள நீங்க போனை கட் பண்றீங்க திரும்பி. அவரு அதாவது இதை பத்தி தெரிஞ்சே ஆகணும், இந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி லைக் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் திங்ஸை வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க தெரியுமாடா. லைக் அதாவது ப்ரொஃபைல்னா எப்படி சொல்றது, உங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அந்த இன்ஃபர்மேஷன்ல ஒயன்ற பேர் தேடி பாக்குறாரு. பார்த்தா இந்த ஃபேஸ் வந்து இவர் சிமிலரா தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் கூட பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங், இதெல்லாமே. உடனே இவருக்கு ஷாக்கு. இந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இந்த பொண்ணு கூட பழகுன மாதிரியே தோணுது, என்னது இது, என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அவர் மைண்ட்ல. தென் உங்களுக்கு தான் இங்க தூக்கமே இல்ல, நீங்க ஐராவை பிடிச்சு உருண்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஆயிரா, கொலையாதடி கருமம், பார்க்க முடியல, நீ என்னாலும் பண்ணு, தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாது, கருமம் பார்க்க முடியல, மூட்டு படு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிப்போம். மச்சான் அது வந்துட்டு என்னென்னமோ தோணுதுடா அப்படின்றீங்க. நீ ஒரு மயிரும் தோணாத, எனக்கு வாயிலெல்லாம் பச்சை பச்சையா வர்றதுக்கு முன்னாடி மூட்டு படுத்துருடி அப்படின்ற மாதிரி இந்த மயிரா சொன்னோடனே நீங்க 4 வாரத்தை ஐராட்ட வாங்கிட்டு அப்படியே படுக்குறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது உங்க டோர் வந்து ஒரு 6 o'clock உங்களுக்கு இந்த வெளியே வந்துட்டு மார்ச் ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது மாதிரி போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பரேடுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 4 o'clock முன்னாடி உங்க டோர் நாக் ஆகுது. நீங்க பார்த்துட்டு யாராவது இந்த நேரத்துல தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னு அப்படி சொல்லிட்டு நீங்க போய் டோர் ஓபன் பண்றீங்க. பார்த்தா உங்க ஒரு சீனியர், நீ தானே வயன், வயன் யாரு அப்படின்றாங்க. நான் தான் வயன், என்னாச்சு அப்படின்றீங்க. உடனே உங்களை நம்தும் சார் கூப்பிட்டாரு அப்படின்றாரு. உங்களுக்கு நம்தும் சார்னாலே யாருன்னு தெரியாது முதல்ல. ஆக்சுவலி அவர் பேர் RM, அவர் பேட்ச்ல RM அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கோம், அவர் நேம் போட்டிருக்காது. நீங்க நம்துன் சாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. உடனே ஆபீஸ்ல இருக்காரு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ஆபீஸ் இங்க ஒண்ணுதான், நீங்க எப்படியோ போறீங்க. அப்போ யார்ட்டும் கேட்டு நம்துன் சாரோட ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி போயிருப்பீங்க. லைக் லிட்டரலி டோர் வந்து க்ளோஸ்ல இருக்கு, நீங்க வந்து டோரை நாக் பண்றீங்க. உடனே டோர் ஓப்பன் ஆகுது. நீங்க வந்துட்டு மெயின் கமின் சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே யா கமின் இல்லவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் இந்த வாய்ஸ்மே இருக்கு ஃபுல்லா இருக்கு, ஹி ஜஸ்ட் ஃபவுண்ட் இட் நீங்க தான் அப்படின்னுட்டு. அவர் வந்து சில விஷயம் சைன் பண்ணிட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க உடனே சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு சச்ச கைண்ட் ஆஃப் ஷாக் உங்களுக்கு. ஏன்னா நம்தூன் வேற ஆரம் வேற அப்படின்னு நினைச்சீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்தூனும் ஆரமும் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு, சார் உங்க பேர் என்ன முதல்ல அப்படின்னு ஒண்ணு அவர் எப்படி இருந்துச்சு, கிம் நம்ஜூன் அப்படின்றாரு. கிம் நம்ஜூன், கிம் நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு லைட்டா மெதுவா சொல்லி பார்த்திருப்பீங்க. அவர் காலையில கேட்டிருக்க உடனே என்னது அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல சார், அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. உடனே நேற்று நைட் நீ தானே எனக்கு கால் பண்ணது அப்படின்றாரு. உடனே நீங்களும் ஆமா சொல்ல முடியாம இல்லைன்னு சொல்ல முடியாம ஆமா நான் தான் சார் அப்படின்றீங்க. உடனே யா ஐ சி அப்படி சொல்லிட்டு தென் அவரு நேத்து கால் பண்ணிட்டு ஏன் பேசல, எனிதிங் எசென்சியல்
அப்படின்றாரு. உடனே நத்திங் சார், சும்மா அப்படின்றீங்க. உடனே அவரும் எதுவும் பேச முடியாம உங்களை வந்து தென் லிட்டரி வாஸ் சைனிங் சம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதாவது சில விஷயங்கள் இம்பார்ட்டன்டான திங்ஸ் வந்து சைன் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம சுகாவும் அந்த சைடு வந்துட்டு நம்ம ஆறாவை பார்க்க வந்திருப்பாரு. லைக் உள்ள யாரோ நிக்கிறாங்க தெரிஞ்சோடனே வெளியே வெயிட் பண்றதுக்கு ஒட்டி கேட்கிறாருன்னு சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் லைக் தட். அவர் வந்து அந்த டோரோட பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. நீங்க ஒன்னே யா சார், சம்திங் எசென்சியல் அப்படின்றீங்க. உடனே யாரும் அப்படி யா சொல்லு அப்படின்றாரு. உடனே சார் ஐ லவ் யூ அப்படின்னு ஒண்ணு அப்படியே ஒரு வைட் ஐஸ்ல லைக் சைன் பண்ணிட்டு பேப்பர் அப்படி பாக்குறவங்கள. உடனே நம்ம சுகாக்கா என்னடா நடக்குது, இந்த பொண்ணு வந்த ஒரு 2 நாள்ல ஒரு நாள்ல ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் சார் நீங்க நினைக்கலாம், அதாவது என்னடா அவன் வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்றான்ட்டு, பட் ஐம் ட்ரூ. நீங்க தப்பா நினைக்க வேணாம், ஐம் ட்ரூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உடனே நம்ம ஆரம் வந்துட்டு யோசிக்கிறாரு, என்னடா இந்த பொண்ணு என்னால நம்ப முடியல. அதாவது கனவு கண்ணி அதெல்லாம் விடுங்க, பட் அதாவது ஒரு பொண்ணு சடனா வந்து பார்த்த ஒரு நாளா ப்ரப்போஸ் பண்றோம்னா யாராலையுமே ஏத்துக்க முடியாது தானடா. அண்ட் அவர் இப்படி யோசிச்சு ஐ மேட் வைன் ரைட், உன் பேரே இப்பதான் நான் மெமரைஸ் பண்ணேன். அதுக்குள்ள உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம எப்படி என் லவ்னு வந்து நிக்கிற, ஐ கான், என்னால புரிஞ்சுக்க முடியல உன்னை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நீங்களும் சார் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு உடனே நீ என் பேரு இங்க வந்ததுக்கு அடுத்து உனக்கு கிம் நம்ஜோன்னே தெரியும், அது வரைக்கும் என்னவா என் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நீங்க அப்படியே பார்த்துட்டு கீழே குடிஞ்சிட்டீங்க, பிகாஸ் யூ ஹாவ் நோ ஆன்சர் ஃபார் திஸ். ஏன்னா இங்க வந்ததுக்கு அடுத்து அவர் பேர் உங்களுக்கு கிம் நம்ஜூன்னே தெரியும். ஸோ வந்து உங்களால ஆர்கியூ பண்ண முடியாது, ஆர் யூ கான் டூ எனி திங். ஸோ நீங்க அப்படியே தலை கீழே குனிஞ்சிருக்கீங்க. ஒன்னே நம்ம ஓகே புரியல, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவன் இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன், இந்த வயசுல எல்லாத்துக்கும் வர்றதுதான். அது மட்டும் இல்லாம டூ யூ திங்க் எனக்கு 31 வயசு வயன், ஏ ஜஸ்ட் 21. உனக்கும் எனக்கு 12 வயசு வித்தியாசம் வயன். இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நீங்களும் சார் உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் அப்படியே அவரால் எதுவுமே பேச முடியல. ப்ளீஸ் ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிசினஸ் வைன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் லிட்டரலி இதுக்கு மேல எதுவும் நம்ம பேச முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்திருப்பீங்க சைலண்டா. நம்ம சுகாவை பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைல், நம்ம சுகாவும் அப்படி சிரிச்சிருப்பாரு. அண்ட் உள்ள வந்துட்டு நம்ம சுகா எதுவுமே அதை பத்தி கேட்டிருக்க மாட்டாரு. அது வேற இப்போ வந்து சும்மாவே ஏதாவது நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்பாரு நம்ம ஆரம்பி. இதெல்லாம் கேட்டானா அப்போ எல்லாம் வந்து ஒட்டி கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிவா எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. வருவாரு அந்த வேலையை பார்த்திருப்பாரு. ஓகேவா, நார்மலா அவர் பார்க்க வேண்டிய ஒர்க்ஸ் அந்த மாதிரி பார்த்திருப்பாரு. அண்ட் லிட்டரலி உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கோயிங் ஆன், அதாவது ரன்னிங் மாதிரி போறீங்க எல்லாரும். அப்போ வந்துட்டு நீங்க போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நீங்க ஐரா அப்புறம் உங்க கிளாஸ்ல 3 கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஓடும்போது நீங்க பொத்துன்னு கீழே விழுந்திருப்பீங்க. உங்களுக்கு கால நல்லாவே அடி. நம்ம ஐராவால வந்து வர முடியாது, பிகாஸ் அதாவது நீங்க விழுந்தா ஓகே, வாலண்டியரா ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட ஓடணும். அது வேற பெரிய ஃபீல்டு. நீங்க உடனே ஐராவை ஸ்டாப் பண்ணாத, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஐராக்கும் மனசு கேட்கல, பட் வந்து ஐரா ஓடி இருப்பா. அதாவது அந்த டைம்ல நம்ம யாருமே உங்களுக்கு தூக்கம் வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஜின்னு தான் அப்படி தூக்கம் வரும்போது நம்ம சுகா கையை பிடிச்சிட்டு நடக்க அது நடக்கும் பார் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா பிடிச்சு வச்சிருப்பாரு. உடனே ஜின்னுக்கு ஒண்ணும் புரியல, இந்த பொண்ணு பாவம்டா அப்படின்னு. ஒண்ணு நம்ம ஆரம் வந்து போகும்போது உங்களை பாப்பாரு. பார்த்து நீங்க விழுந்து கெடுத்திருப்பீங்க. லைக் அவர் வந்துட்டு உங்க பக்கத்துல வந்து அவர் கையை கொடுக்குற நீங்க அப்படியே பிடிச்சிட்டு உங்களை ஒழுங்கா எந்திக்க முடியல. தென் அவர் பெண்ட் பண்ணி உங்களுக்கு தூக்கி விடுவாரு. தூக்கி விட்டுட்டு லைக் அவர் ஷோல்டர்ல வந்து உங்க ஹேண்ட்ஸை போட்டுட்டு லைக் ஹி வாஸ் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி. ஓகேவாடா. அண்ட் அத நம்ம ஜின்னு சுகாவும் பார்த்துட்டு இவன் எப்படிடா இதெல்லாம் பண்றான், ஒரு பொண்ணு விழுந்து கிடந்தாலும் சாவடி அப்படின்ற மாதிரி போற ஆள் தானடா இவன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல. இனிமே பாரு நம்ம ஆரம்பிட்ட எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ நம்ம ஜின்னுக்கு புரியல, என்னடா பேசுறாடுன்னு. நீ அதெல்லாம் போக போக புரியும் ஜின் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லிருக்க மாட்டாரு. ஆக்சுவலி நம்ம ஆரம் வந்து எப்படிடா லவ் பண்றேன்னு சொன்ன பொண்ணுகிட்ட நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணோம்னா அவளுக்கு நம்ம மேல எக்ஸ்ட்ரா இன்னதான் ஃபீலிங்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேணாம், வேற யார்ட்டாச்சும் கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம
ஆரமும் ஐ மீன் நம்ம ஜின்னும் சுகாவும் வந்துட்டு ஏதோ ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே அவங்கள காட்டிக்கிறாங்க. தென் நம்ம ஆரமும் சரி அவங்க பிஸியா இருக்காங்க நம்ம பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை அவரை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் லைக் இந்த மெடிக்கல் ரூம்ல உட்கார வச்சிருக்காரு. நீங்க வந்து பெட்ல உட்காந்துருக்கீங்க. ஹி வாஸ் சிட்டிங் டவுன். அதாவது உங்க கால்ல தான் அடிபட்டு இருக்கு, உங்க நீல. அதாவது நீல வந்து நடிப்பட்டு உங்க பேண்ட் அங்க லைட்டா ஓரளவுக்கு நான் பெருசாவே கிழிஞ்சிருக்கு. உங்களுக்கு லைட்டா எம்பாரஸ்டா இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. தென் லிட்டலி அவர் சொல்றாரு, பேண்ட தூக்கு அப்படின்னாரு. நீங்க உடனே மெதுவா தூக்குறீங்க. உங்களால ஒரு ஒரு கடத்துக்கு மேல தூக்க முடியல அப்படின்றீங்க. உடனே அவர் கியூட்னஸ் கொள்ளுதே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அண்ட் அவர் உங்க பேண்ட்டை தூக்கிட்டு தென் அந்த இடத்துல வந்து ஸ்பிரிட் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவாடா, உங்களுக்கு செம்ம பெயின். நீங்க உடனே அப்படி சொல்லிட்டு லைக் ஆரமோட ஷோல்டரை கொஞ்சம் டைட்டா கிரிப் பண்ணிக்கிறீங்க. பட் அவருக்கு வலிக்கல. ஆனாலும் ஓகே ஓகே ஒன்றும் இல்லை எவ்ரி திங் பி குட் அப்படின்ற மாதிரி அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஸ்பிரிட் வச்சு தேய்ச்சி லைக் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து ஸ்பான்ஸ் வச்சு அதை வந்து பேண்டேட் பண்ண போறாரு. தென் ஸ்பான்ஸ் வைக்கும் போது நீங்க வந்துட்டு அதாவது நம்ம இந்த சீனரி எப்படி இருக்குன்னா, நீங்க நிக்கிறது இந்த அவர் கீழே இருக்கிறது வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணதுக்கு அடுத்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு மெட்டி போட்டு விடுவாங்க தெரியுமாடா. ஸோ அந்த சீனரியோ வந்து ஒரு ரியசம்பிள் ஆகுது போல. உங்களுக்கு ரியசம்பிள் பகுது போல நீங்க லைட்டா சிரிக்கிறீங்க. தென் அவர் வந்து அந்த ஸ்பான்ஸ் வச்சு லைட்டா அமுக்குறாரு. உடனே அப்படின்றீங்க. உடனே என்ன சிரிப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அமைதியா இருந்திருப்பீங்க. தென் அவர் பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுட்டு நீங்க அப்படியே அவர் தேங்க்யூ சொல்லி திரும்பியும் லவ் யூ சொல்லணும்னு நினைக்கும் போது நம்ம ஐராவோட வந்துட்டு சார் சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. நீங்க அப்படியே ஐராவை பார்த்து மறத்து சிரிக்கும் அவ கிறுக்கி தனியா வாடி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நம்ம ஐரா பார்த்து மாதிரிக்கா ஐராக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல போனாலும் அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐரா அவங்களை கூட்டிட்டு போறோம். நீங்களும் ஐராட்ட மச்சான் மச்சான் ஐயோ எனக்கு வெக்கமா வருதுடி, அவர் பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டாரு தெரியுமா, எனக்கு அப்படியே இந்த மெட்டி போடுற சீன் எல்லாம் ரீசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு ஐரா அப்படின்றீங்க. உடனே இருக்கும் இருக்கும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ரூமுக்கு போயிருப்பீங்க. டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 2 hours கழிச்சு உங்க டோர் நாக் ஆகுது. லைக் உங்க ரூமோட டோரு. நீங்க அப்படியே நம்ம ஐயா வேற தூங்கிட்டு இருக்கா. நீங்க அப்படியே ஐயோ நீங்க அப்படியே மெதுவா லைக் அந்த பெட்ல இருக்க அந்த கட் அந்த கம்பி எல்லாம் புடிச்சு புடிச்சு நடந்து போய் டோர் ஓபன் பண்றீங்க. பார்த்தா உங்க சீனியர் ஒருத்தங்க நீ தானே வயன் அப்படின்றாங்க. உடனே ஆமா சீனியர் நான் தான் வயன் அப்படின்றீங்க. உடனே இந்த உனக்கு தான் அது அப்படி சொல்லிட்டு ஒரு பேண்ட் கொடுக்குறாங்க. உடனே நீங்க பார்த்துட்டு பேண்டா நான் எதுவும் கேட்கலையே அப்படின்னு. உடனே நீ தானே வயன் நான் பேண்ட் கிழிந்துட்டுல அப்படின்றாங்க. உடனே நீங்க ஆமா ஆரம் சார் கொடுக்க சொன்னாரு அப்படி சொல்லிட்டு உடனே அவங்க கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது நீங்க பிடிச்சி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ சீனியர் அப்படின்னீங்க. உடனே எனக்கு தேங்க்யூ சொல்லாத நம்துன் சாருக்கு போய் சொல்லு போ அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பீங்க சொல்லியிருப்பாங்க. உடனே நீங்களும் அப்படியே போற வழியில ஒவ்வொரு அதாவது உங்களுக்கு இப்ப அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்க எதையோ பிடிச்சி கிரிப் பண்ணி போறீங்க. அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம ஆரம் அங்க நிக்கிறாரு. உடனே தேங்க்யூ சார் அப்படின்றீங்க. உடனே ஆக்சுவலி உன் பேண்ட் கிழிஞ்சிருந்துச்சு. உனக்கு 2 பேண்ட் தான் இருக்கு. ஒருவேளை ஸ்பேர் பேண்ட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்றதுக்காக தான் ஒரே கார்டு கொடுத்தேன். நீ ஜஸ்ட் டோன்ட் பில் எனிதிங் தட் யூ வாண்ட் ஓகே. அதாவது உனக்கு தேவைப்படுற மாதிரி நீ எந்த விஷயத்துல இதை பில் பண்ணிக்காத. இட்ஸ் ஜஸ்ட் அ கேர் ஆர் நாட் இட்ஸ் நாட் கேர். அது ஆஸ் அ சாரா நான் என்னோட கடமை, இட்ஸ் அ டியூட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. நீங்க அப்படியே இது போதும் போக போக என்ன டியூட்டி உன் டியூட்டி என்ன நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. தென் அப்படியே உங்க ரூம்க்கு வந்துட்டு தூங்கி இருப்பீங்க. நெக்ஸ்ட் டே இப்போ நீங்க இந்த கேம்புக்கு வந்து ஒரு 5 days கிட்ட ஆகுது. அண்ட் லிட்டரலி நீங்க இந்த கேம்ப்ல இருக்க போறதே 10 days தான். ஸோ சேட் ஓகே. அதாவது 10 days தான் இந்த கேம்ப் உங்களுக்கு. நீங்க இன்னும் 5 daysல போகணும். ஸோ நீங்க ஐராட்ட எப்படா உஷார் பண்றது எனக்கு அவர் வேணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தென் திருப்பி அவரை பார்க்கணும்னு வரும்போது தான் நம்ம சுகாவை நீங்க பார்த்திருப்பீங்க. தென் சுகா உங்களை பார்த்து சிரிச்சிருக்காரு. சிரிப்பாரு. நீங்களும் சுகா பார்த்துட்டு சுகா சார் அப்படின்றீங்க. உடனே சுகா சொல்லுவேன் அப்படின்றாரு. உங்கள்ட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார் அப்படின்றீங்க. மாதிரி எழுந்து குழந்தை பேசுறீங்க. உடனே அவரு சொல்ல என்ன ஹெல்ப் அப்படின்றாரு. உடனே இல்ல எதுக்கு ஆரம் இப்படி இருக்காரு, ஆரம் லைஃப்ல எதுவும் சம்திங் ஹி ப்ரோக் ஆர் எனிதிங் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. உடனே அவரும் ஆமா ஆரம்க்கு பொண்ணுங்க மேல சுத்தமா ட்ரஸ்ட் கிடையாது. நல்லாதான் இருந்தான். அதாவது இந்த ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் அந்த ட்ரைனிங் டைம்ல தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றாரு. உடனே நீங்களும் ஏன் யாரையும் லவ் பண்ணாரா அப்படின்னு. ஆமா உட்காரு அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேரும்
அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதாவது எப்படி நடந்திருக்கும்னா, ஆக்சுவலி இந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு பேரு ரியான்னு வச்சுக்கலாம்டா, ரியா, ஓகேவா? அந்த பொண்ணுமே லவ் பண்ணிருக்கோம், 2 பேருக்குமே டபுள்ஸ் லவ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு வேற ஊர்ல ஒர்க் வந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு அந்த ஊருக்கு போனதுக்கு அடுத்து ஒரு 1 இயர் கிட்ட 2 பேருக்கும் கான்டாக்ட்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. இவர் கால் பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணு அட்டன் பண்ணிருக்காது. அண்ட் அந்த பொண்ணுமே கால் பண்ணது கிடையாது. இவர் கால் பண்ணிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு, தென் மெசேஜ் எவ்ரிதிங் ஹி டிட். பட் அந்த சைட்ல இருந்து ஒரு ரிப்ளையும் வந்ததில்ல. அதாவது இவர் எப்படியோ அந்த பொண்ணை பார்க்க ரீச் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் பண்ணதுக்கு அடுத்து அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து வந்த ஒரே ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தான். அது இட் வாஸ் நாட் ஃபேக். அதாவது அந்த பொண்ணுக்கு ரியலாவே மேரேஜ் ஆயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுதான் செய்றாங்களாம் கல்யாணம். அதாவது நீ யாரையாச்சும் லவ் பண்ணனா கூட பரவாயில்ல, நாங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ட்டு. பட் இந்த பொண்ணு வந்துட்டு நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஷி broke his trust. அந்த அதாவது நம்ம வந்து அந்த பொண்ணை ரொம்ப நம்பியிருப்பாரு. அந்த பொண்ணு டோட்டல் எல்லாத்தையும் உடச்சிட்டு போனதுல இருந்து நம்ம ஆரம்புக்கு வந்துட்டு இந்த பொண்ணுங்கனாலே இப்படிதான் ஏமாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தாட் ஓடிட்டே இருக்கும். அண்ட் நீங்க வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஆரம்போட ரூமுக்கு போறீங்க. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இது வரைக்கும் நீங்க அவ்வளோ பண்ணதில்ல. பிரேக்கப் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது நீங்க வந்துட்டு ஆரம்ப சார் எந்திரிங்க சார் அப்படின்றீங்க. உடனே அவர் பார்த்துட்டு எதுக்கு அப்படின்றாரு. எந்திரிங்க சார் அப்படின்றீங்க. உடனே அவரும் எந்திரிச்சு என்ன சொல்லு அப்படின்னு உடனே நீங்க அப்படியே வந்துட்டு வித்தின் செகண்ட் நீங்க வந்து வந்து ஹக் பண்ணிருப்பீங்க. உடனே அவருக்கு ஐஸ்லாம் வயதாவி என்ன பண்றா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. உடனே நீங்க வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டு சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது சார், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு வேணும்னு நிப்பேன், தட்ஸ் மீ, அதான் ஒயன், ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உடனே அவரு ஹி வாஸ் கன்ஃபியூஸ் அண்ட் அவர் கண்டுபிடிச்சாரு இந்த மாதிரி ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போல அப்படின்ற மாதிரி. அதாவது அவரும் உங்களை பாக்குறாரு அண்ட் நீங்க வந்து அதாவது அவர் கட்டி பிடிச்சிருக்கும் போது உங்க ஐஸ் வந்து டியர் அப் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு சார் உங்களை லவ் பண்றேன், இது இட்ஸ் நாட் இன்ஃபாக்சுவேஷன், உங்களை பார்த்தோன்னே வந்து ஃபீலிங் ஆர் எனிதிங் இட் மே பி, பட் இது இன்ஃபாக்சுவேஷன் மட்டும் சொல்லி இதை தட்டி கழிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. உடனே அவரும் புரியுது, it's not infatuation, it's much better than that or much greater than that அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தென் நீங்க வந்து அவரை கட்டி பிடிச்சு புளிந்திருப்பீங்க. உடனே அவரும் நைட்டா ஹக் பண்ணிட்டு ஐ திங்க் நம்ம 2 பேருக்கும் தான் இந்த டைம் இந்த லைஃப் எழுதி வச்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஹி செட். நீங்க அப்படியே சிரிச்சிட்டே அவரை பிடிச்சு லைக் டோட்டலா ஹக் பண்ணிட்டு தென் நீங்க அப்படியே போறீங்க உங்க ரூமுக்கு. அதாவது உங்க ரூமுக்கு வந்து நீ ஐராவை பிடிச்சு கட்டி புளியறது என்ன, அதாவது ஐரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றது என்ன, ஐராவும் ஒரு செகண்ட்ல பார்க்க தாண்டி போட்டுத்தனமா இருக்காரு, டே குழந்தை பல்லடி அப்படின்றது. உன்னை அப்படின்றீங்க. உன்னை ஐரா சரி சரி பா பொங்கிருவாடி ஒருத்தி அப்படின்ற மாதிரி இந்த மயிரா அமைதியாயிட்டா. நீங்க அப்படியே ஆனாலும் சரியா இருக்கு ஐரா எனக்கு அப்படின்றீங்க. உன்னை சாவடிக்க போறோம் பாரு ஒன்னு சொல்லிட்டு நம்ம ஐரா இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி நீங்க வந்து அந்த சைடு வரீங்க, பார்த்தா நம்ம ஆள் மட்டும் உள்ள உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அப்படியே பொறுமையா பூனை நட போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் அமைதியா திருட்டு பூனை, அந்த திருட்டு பூனை மாதிரி அப்படியே மெதுவா ரூம்குள்ள வந்துடுறீங்க. உடனே அவர் பார்த்துட்டு உள்ளவா அப்படின்றாரு. நீங்க அப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்றீங்க. உடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் வா, ஒரு ஆர்மி ஆபீசர் நானு, ஒரு ஒரு ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னு தெரியாம கூட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க அப்படியே சிரிச்சு ஹிஹி அப்படின்றீங்க. உடனே அவரும் நீங்க நீங்க வீடா சிரிச்சது பார்த்து அவருக்கும் சிரிப்பு வந்திருக்கும், என்னடா இவ எப்படி சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி. அப்போ அதாவது நீங்க வந்துட்டு க்ளோஸ்அப்ல போய் என்ன சார் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு லைக் அவர் ஷோல்டரை பிடிச்சிட்டு நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்ற உடனே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல பண்ண முடியுமான்னு தான் தெரியல அப்படின்றாரு. உடனே ஏன் சார் இப்படி சொல்றீங்க, என்ன நான் என்ன உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேனா அப்படின்னு கேக்குறீங்க. உடனே இல்லடி கொடுக்கல, ஒண்ணுமே நீ பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. அண்ட் கரெக்டா வந்து அவர் அதாவது நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது பார்த்தா பிரச்சனையாகும், நீ வந்துட்டு தள்ளி போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா டோர் வந்து நாக் ஆகுது. அதாவது 2 பேரும் ஒரு உள்ள வேற இருக்கீங்களா, சோ என்ன பண்ண தெரியாம நீங்க வந்து நம்ம டேபிள் கடையில போய் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் லிட்டலி
உள்ள வர சுகா சுகா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 4 டேஸ்ல கேம்ப் முடியுது, அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு அடுத்து அந்த ஸ்கூல் அந்த காலேஜ் போனதுக்கு அடுத்து இந்த ஸ்கூல் வரும் அப்படின்ற மாதிரி he was saying everything. ஓகேவா? அண்ட் everything he just said and he was going. அப்போ அவர் போகும்போது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா கீழே இருக்கிறதுலாம் தெரியும், இந்த டேபிள் டோட்டலா கவர் பண்ணி தெரியும்ல. ஸோ அந்த இதுல கீழே வந்துட்டு ஒரு பர்சன் உட்கார்ந்து இருக்கிறது நல்லா தெரியுது. உடனே இவர் பாக்குறாரு, நீங்க அப்படியே கண்ணை வச்சு நீங்க கீழே பார்த்திருப்பீங்க. he just find out, உங்க கண்ணை வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு இது நீங்க வந்துட்டு. அவருக்கு ஒரு சைட்ல பரவாயில்ல, நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி அவர் தாட் வந்துட்டு, தென் நம்ம எதுக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவர் அந்த ரூம் விட்டு வெளியே இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு சுகா அந்த இடத்துல இருந்து போயிருப்பாருடா. அண்ட் நீங்க தான் அப்படியே அங்க உட்காந்துருக்கீங்க. உன்னை யாரும் எந்திரிடி, எந்தியா அங்க உட்காந்துருக்க அப்படின்றாரு. உன்னி கொஞ்ச நேரம் இருக்கேன் நீ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. உன்னை அவர் பார்த்துட்டு ஐயோ சாவடிக்கிறாள் என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உன்னி அவரை லைட்டா கீழே பார்க்க சொல்றீங்க. உடனே அவரும் கீழே பார்க்கும்போது லைக் அவர் போட்டிருக்க அந்த காலரை பிடிச்சி நீங்க ஃப்ரண்ட்ல எடுத்து நீங்க ஒரு முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னுட்டு. உடனே அவரும் ஓகே விடு அப்படின்ற மாதிரி அவர் விடுறாரு. தென் வெளியே வா, தயவு செஞ்சு வெளியே வா அப்படின்ற மாதிரி நீங்க ஐ மீன் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க அப்படியே மெதுவா வெளியே வரும்போது அவர் பேண்ட்ல அந்த இடத்துல நீங்க கையோ ஸ்லைடர் அப் பண்றீங்க. அவர் கை ஒய்டாகி அவர் உங்களை பாக்குறாரு. உன்னை பார்த்துட்டு நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து போறீங்கடா. ஓகேவா? நீங்க உங்க ரூமுக்கு வந்துட்டு ஐராவை பிடிச்சு போட்டு புளியறீங்க. அந்த பிள்ளையும் பாவம்டானாலும் நீங்க ஐரா தயவு செஞ்சு இந்த விடுடி, சாவடிக்காதடி அப்படின்ற ஐரா அப்படி நினைஞ்சாயிரா இப்படி நினைஞ்சாயிரா அப்படின்ற மாதிரி நீங்க அவளை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளையும் இது திருந்தா மாட்டுது அப்படின்ற மாதிரி அவளும் விட்டுருவா. அண்ட் ஃபைனலி இந்த கேம்ப் முடிய போகுது. உங்களுக்கு அவரை விட்டு போக மனசே இல்லை, அவருக்கும் அப்படிதான் இருக்குது. அண்ட் நீங்க வந்துட்டு அவருக்கு ப்ராமிஸ் பண்றீங்க, நெக்ஸ்ட் கேம்ப் அடுத்த வருஷம் இந்த டைம்ல நான் உன்னை பார்க்க திரும்பி வருவேன். அது வரலனா, அந்த கேம்ப்புக்கு நான் வரலனா என் லாயலிட்டி லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உனக்கு லாயலா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு போறீங்க. அவரும் இதெல்லாம் வரும்போது எனக்கு அந்த பொண்ணு ஐ மீன் அந்த எக்ஸ் பொண்ணு இருக்கல்ல, ஸோ அவரோட ஞாபகம்லாம் இவருக்கு வரும். உடனே அவரும் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நீங்களும் போறீங்கடா. அதுவும் கிளாஸ்க்கு வந்து உங்களால பட் லிட்டரலி உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க அவர் கால்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அவரும் அப்படி சலிக்காம எடுத்து பேசுவாரு. நீங்களும் அப்படி சலிக்காம எடுத்து பேசுறது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு இப்போ 3rd இயர் ஓகேவா? அண்ட் டேஸும் ஸ்கிப் ஆகுது. உங்க 2 பேருக்கும் ஃபோன்லேயே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்க வந்துட்டு தேர்ட் இயர் வந்துட்டீங்க. 3rd இயர்ல சேம் அதே மாதிரி அந்த கேம்ப்பு. அண்ட் நீங்க போறீங்க. ஐரா நீங்க ஐரா கிட்ட சொல்றீங்க, ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்களா நீங்க இத்தனை வருஷம் ஐ மீன் 1 இயர் ஆச்சு அவரை பார்த்து அப்படின்ற மாதிரி. வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசினாலும் நேர்ல பாக்குற மாதிரி வராது இல்ல. ஸோ நீங்களும் ஐராட்ட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா அப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த டைம் நீங்க அவங்க அந்த இடத்துல போய் இறங்குவீங்க. அது ஒரு 6 o'clock அந்த டைம்ல இருக்கும். அண்ட் உங்க பக்கத்துல ஒரு ஜூனியர் பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம வந்துட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு வாவ் அந்த சார் அழகா இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அப்படியே பாக்குறீங்க அந்த பொண்ணு எதை பாக்குறான்ட்டு. மட்டும் தான் அங்க வராரு. அன்னைக்கு எப்படி வந்தாரோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நீங்க திரும்பியும் அவர் பார்க்கும்போது அந்த டிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா தெரியுது. அப்படியே நீங்க வந்து அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறீங்க. உடனே அந்த பொண்ணு ஏங்கா இப்படி முறைக்கீங்க அப்படின்னு உடனே ஒத்தா செத்துருவனை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு குட்டி வாக்குவாதம். ஐ மீன் வாக்குவாதம்னா குட்டியா உங்க 2 பேருக்கும் கேட்குற மாதிரி. பட் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இங்க உங்களை சுத்தி ஏற்படுத்தினா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது இப்படி சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஆரம்புக்கும் கேட்டுட்டு என்ன சலசலப்பாங்க அப்படின்றாரு. உடனே எல்லாரும் இங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே யார் அங்க சண்டை போடுறது அப்படின்னு உடனே நீங்களும் அந்த பொண்ணும் அப்படியே கை தூக்குறீங்க. உடனே வெளியே வாங்க அப்படின்றாரு. உடனே நீங்க 2 பேரும் வெளியே வரீங்க. பார்த்தா நீங்களும் அவரும் உங்களை பார்த்தோன்னே அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். உடனே அவருக்கு வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு வருது. அண்ட் நீங்களும் இடம் சிரிச்சிருப்பீங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு. ஓகே இது உங்க லாஸ்ட் வார்னிங், ஓகே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஃபைன் மீட் மீ இன் ஆஃபீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க ஐரா கிட்ட போய் ஐராவோட பேக் ஐ மீன் உங்க பேக் ஐரா தான் வச்சிருப்பா. நீங்க ஐரா வந்து பேக்கை போடுங்க எப்படி போறீங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆரம்பி அவர் ஆஃபீஸ்ல நிக்கிறாரு. நீங்க அப்படியே வந்துட்டு டோர் லைட்டை சாத்திட்டு
அப்படின்னு நீங்க வந்து அவரை பாக்குறீங்க. உடனே அவரும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த ஆஃபீஸ்ல மீட் பண்ணி, அண்ட் இந்த ஆஃபீஸ்ல யாருக்கும் தெரியாம ஹிடன் ரொமான்சஸ் ஆ அப்படின்றாரு. உடனே நீங்க ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மிஸ் பண்றேன் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது உங்க பேக் ஓபன் பண்ணி ஒரு பெரிய பொக்கே, லைக் இந்த பேக்ல ஒரு பொக்கே எடுத்து நம்ம ஆரம்பிட்டு கொடுக்குறீங்க. அவரா ஸ்டில் அவருக்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியல. அவர் வந்து பொக்கே வாங்கிட்டு தேங்க்யூ, நீ மாறி இருப்பேன்னு நினைச்சேன், பட் நீ ஒரு துளி கூட மாறல. அப்ப எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்க, கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் உங்களுக்கு இந்த கேம்ப்ல குட்டி குட்டி ரொமான்சஸ், பட் எதுவுமே ரொம்ப டீப்பாலாம் இல்லை. ஹக்கு கிஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியா போயிருக்கும். பட் அதை தாண்டி அவரும் எதுவும் அப்ரோச் பண்ணதில்லை, நீங்களும் அப்ரோச் பண்ணதில்லை. ஓகேவாடா? அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ கேம்ப் ஃபைனலி 15 days கேம்ப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க உடனே இந்த இடத்துல இருந்து எனக்கு போக மனசே இல்லை. போன வருஷம் அப்படி போனேன், ஏன்னா இந்த வருஷம் வந்துடுவேன்னு தெரியும். ஆனா இந்த வருஷம் போனா எப்போ வருவேன்னு தெரியல ஆரம் எனக்கு அப்படின்றீங்க. உன்னை யாரும் இங்க பாருவேன், என்னை நம்பிட்டல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ட, நான் உனக்காக கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்படின்ற மாதிரி அவர் மித்த ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குமா அவர் பார்த்து, அதாவது உங்களை வந்து நீங்க போகிறத அவரால் பார்க்க முடியாது, அவருக்கு அதுக்கு தெம்பில்ல. ஓகேவா? ஸோ லிட்டலி ஹி ஜஸ்ட் வென்ட் சம்வேர். நீங்க கிளம்பியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த கேம்பஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே கிளம்பி உங்க காலேஜ் எல்லாம் போறீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு உங்களால உங்க ஸ்டடீஸ்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. அது உங்களுக்கும் தெரியுது, ஐராக்கும் தெரியுது. ஐரா உங்களை வந்து எவ்வளவோ வந்துட்டு உங்க கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ்க்கு கொண்டு வந்தாலும் உங்களால கான்சென்ட்ரேஷன் ஸ்டடிக்கு கொண்டு வர முடியல. நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வர அந்த லாஸ்ட் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல, இந்த செமஸ்டருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் வச்சிடுறீங்க. உங்க ஃபேமிலிக்கெல்லாம் பயம், பிகாஸ் அடுத்த செமஸ்டர் இதோட முடிஞ்சிருச்சு, இத்தனை வருஷம் படிச்சதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீட்டுல அவ்வளோ திட்டு. நீங்க அப்படியே ரொம்ப திட்டு வாங்கிட்டு நீங்க உங்க ரூம்ல உட்காந்து ஒரு எக்ஸாம்ல தானே ஃபெயில் ஆனேன், எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆன மாதிரி ஏன் இப்படி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்க அப்போ யாரோ டோர் நாக் பண்றாங்க. நீங்க அப்படியே, இப்போ நான் ஒரு அரிய தானே வச்சேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் நிம்மதியா இருப்பேன்னு இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா, என்ன உயிரோட இருக்கேன்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கத்திட்டே போய் டோர் ஓப்பன் பண்றீங்க. டோரை ஓப்பன் பண்ண உங்களுக்கு மறுசாக்கு பார்த்தா நம்ம ஆரம் வெளியே நிக்கிறாரு. நீங்க எப்படி ஒரு ரோஸ் பக்கி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவர் ஆர்டிபிஷியல் ரோசஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காரு. பிகாஸ் என் லவ் வந்துட்டு இந்த ஃபிளார்ஸ் மாதிரி வந்துட்டு உதிர்ந்து போறது இல்ல, இட்ஸ் பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அந்த ரோஸ் பொக்கே அந்த குவைட்ட சொல்லிட்டு அந்த பொக்கே உங்க கையில கொடுக்குறாரு. அதாவது கீழே வின் பண்ணின்னு உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு அதாவது உங்க அம்மாவை நீங்க பாக்குறீங்க, உங்க அம்மா அந்த சைட்ல இருந்து பேக் இந்த திரும்பி ஐ மீன் உங்க அம்மா அந்த சைடு இருந்து பார்க்க உங்களை ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஸ்மைல பாக்குறாங்க. நீங்க அப்படியே எந்திரிச்சு இந்த பொக்கே ஆரம் கீழே இருந்து வாங்கிட்டு ஆரம் அப்படியே ஹக் பண்றீங்க. இந்த நவரும் உங்களை அப்படியே பேஷனேட்டா ஹக் பண்றாரு. நீங்க வந்துட்டு தேங்க்யூ ஆரம், நீ எப்பவுமே எனக்காக அந்த இடத்துல, எனக்கு எந்த இடத்துல தேவைப்பட்டிருந்தோ அந்த இடத்துல நீ இருக்க ஆரம். தட்ஸ் வாட் ஐ லவ் யூ, தட்ஸ் வாட் ஐ லவ் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு சொல்றீங்க. உடனே நம்ம ஆரம்பம், நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன், பிகாஸ் நீ என் ஒய்ஃப் ஆக போற அப்படின்ற மாதிரி அவர் உங்க உங்க ஃபோகட்ல கிஸ் பண்ணிருப்பாரு. நீங்க அப்படியே யூஆர் கன்ஃபியூஸ்ட், எதுவுமே புரியல. தென் அவரு ஒய்ஃப் ஆக போற எனக்கு நீ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டுல நான் அதை பத்தி பேசிட்டேன். ஆனா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ அடுத்த எக்ஸாம்ஸ்ல அந்த ஒரு அரியரும் சேர்த்து எழுதி டோட்டலா நீ பாஸ் ஆகணும், அப்பதான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்களும் பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இந்த நேரமும் நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு அது அவர் கூட சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போ நீங்க வந்துட்டு இப்படி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களா, வீட்டுக்கு வந்த உடனே அவர் விட்டுட்டு போன உடனே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க அம்மாவுக்கு ஷாக்கு, சார் இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணிக்கலாம் போல அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவுக்கு தோணுது. அண்ட் இப்போ அந்த செமஸ்டர்ஸ் எல்லாம் முடியுது. ஃபைனலி நீங்க வந்துட்டு அந்த எக்ஸாம்லயும் பாஸ், நீங்க வந்து அந்த அடிரியம் சேர்த்து எழுதி முடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கடா. ஓகேவா? அண்ட் ஒரு 1 month ஆச்சு. இப்போ லிட்டரலி உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கும் ஆரம்க்கும் மேரேஜ். உங்களால நம்ப முடியல. நம்ம ஐரா பக்கத்துல நிக்கிறா, மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது நீங்க லொடலொடலொடன்னு சொல்லிட்டு நீங்க ஐராட்ட பேசிட்டே இருக்கீங்க. ஐராவும் சரிடி சரி
பொறு பொறு அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் நீங்களா கேட்கிற வேர்டு இல்ல. நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. நம்ம ஆரம்பிக்கும் அவங்க வந்து அவரை எக்ஸாமின் கண்ட்ரோல் பண்ண முடியல. சுகாவை கட்டி பிடிக்கிறது, சின்ன பிடிச்சு கொந்துறது, என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் எப்படியோ அந்த மூமெண்ட் அவ அங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களை அப்படியே பொறுமையா ஐராதான் ஒரு சைட்ல கூட்டு போறா. ஒரு சைடுல ஐராவும் இன்னொரு சைடுல நம்ம ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த பொண்ணு, ரெண்டு பேரும் உங்களை அப்படியே பொறுமையா வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி விடுறாங்க. நீங்களும் அப்படியே போய் பக்கத்துல உட்காடுறீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு. அண்ட் அப்படியே இந்த மந்திரம்லாம் சொல்ல உங்களுக்கு உங்க ஐஸ்ல வந்து டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. உங்க அம்மா அப்பா அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஐ மீன் உங்க பேக் சைட்ல இருந்து அப்படியே தாலி கட்டுறாரு உங்களுக்கு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. இந்த சீன்லாம் நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. தென் உங்க தாலிலையும் உங்க ஃபோர்கட்லயும் அவர் கிஸ் பண்றாரு. தென் அதுக்கப்புறம் அந்த குங்குமம் சொல்றது, தென் மெட்டி போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த கேம்ப்ல இந்த மெடிக்கல் ரூம்ல வச்சு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து லைட்டா சிரிக்கிறீங்க. உடனே அவரு என்ன சிரிக்கிற அப்படின்னு உடனே எங்களுக்கு அது ஒண்ணும் இல்லை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. உடனே அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் சர்டன் செரமனிஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அடுத்து உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறீங்க. போனோடனே உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நீங்க அப்படியே பிடிச்சு கட்டி புளியறீங்க. உடனே அவரே விடுடி இது இப்பவே சாவடிச்சிடாத என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணே அது நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நீ கியூட்டா பேசுறீங்க நீங்க. உடனே அவரு இந்த கியூட்னஸ் தாண்டி செத்த நானு அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்படியே அவரு உங்களை பெட்ல லைப் பண்ணிட்டு தென் உங்களுக்கும் அவருக்கும் குட்டி குட்டியா, அதாவது அவர் வேர்வையில நீங்க குளிக்க, உங்க வேர்வையில அவர் குளிக்க, முத்தங்கள் பழ பொழிய, அண்ட் ஒவ்வொரு இன்ச்சஸா நீங்க ரெண்டு பேரும் ரசிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்போ ஒரு மேக் அவுட் முடிஞ்சிருக்கும். அப்போ மேக் அவுட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் படுத்திருக்கீங்க. அப்போ நம்ம உங்ககிட்ட வந்து லைக் அடுத்து ஒரு ரவுண்டுக்கு உங்களை வந்துட்டு இது பண்ற மாதிரியும் உங்கள்ட்ட அப்ரோச் பண்ற மாதிரியும் நின்று உங்கள்ட்ட பேசுவாரு. அப்படின்றாரு. உடனே நீங்களும் திரும்பிடுங்க. நீ தான் என் கனவு கண்ணியா அப்படின்றாரு. கனவு கண்ணியா? இங்க பாரு அடுத்த ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்தான்னு வச்சுக்கோயேன், அடுத்து நான் விடுற அறையில நாளைக்கு உனக்கு ஜன்னி தான் பாத்துக்கோ. கனவு கண்ணியா அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க சொல்றீங்க அவர்களிடம் சிரிப்பு வந்திருக்கும். சரிடி கோவப்படாத என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃப் அப்படியே போகும்டா. அண்ட் இந்த இந்த ஆன்சரை இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங். சாங்கியாமீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஆமி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Oh, party, yeah.